ஸோ 7th sum வந்து பார்த்தீங்கன்னா draw the graphs of the equation. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 3x ப்ளஸ் 2y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணோம், ஒரு கிராஃபை நம்ம ட்ரா பண்ணோம். டிட்டர்மைன் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை தீஸ் லைன்ஸ் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஷேடட் த ட்ரையாங்குலர் ரீஜன். பாருங்க, அதை மட்டும் கிராஃப் மட்டும் வரைன்னு சொல்லிட்டு கொடுக்காம அந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ரீஜனில் ட்ரையாங்குலர் ஃபார்ம் பண்ணி அதை ஃபார்ம் பண்ணி ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் அது முன்னாடி என்ன முடியும், கிராஃப் பாயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தேவை, பிளாட் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் தேவை. அந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு -1 எடுத்து எழுதலாமா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அகைன் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 2y மைனஸ் 12 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா 3x ப்ளஸ் 2y ஈக்குவல்ஸ் டு 12ன்னு இருக்கும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். எதுக்கு இப்படி எடுத்து எழுதுறோம் அப்படின்னா, அப்போ தானே ஒய்க்கு ஒரு வேல்யூ எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போட முடியும். நம்மளால ஒய்க்கு ஒரு வேல்யூ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போட முடியும். ஸோ அதனால தான் இந்த ஃபார்மெட்டில் எடுத்து எழுதிக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம இஷ்டம் தான், நம்ம பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி எப்படி மார்க் பண்ணோம், எப்படி அது வந்து பாயிண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸை வந்து எக்ஸு, ஸோ ஒய்ன்னு இருக்கா. ஸோ எக்ஸ் வந்து நான் 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா, எக்ஸ் வந்து நான் 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா, ஸோ என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு -1 இருக்கு. எக்ஸை நான் 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு -1 இருக்கு. எக்ஸை 0ன்னு எடுத்தேன்னா 0 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -1. அப்போது மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு -1 தான் இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல், ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் வந்து என்னது, 1 இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நான் 1 எடுத்தேன் அப்படின்னா 1 எடுத்தேன் என்ன ஆகும், ஸோ எக்ஸ் இருக்க இடத்துலலாம் நான் 1 சப்ஸ்டிட் பண்ணணும். இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும் போது அதனால அப்படியே வச்சுப்போம். ஸோ நான் 1 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த +1 அந்த சைட் மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும், -1 மாறிடும். ஸோ அப்போது -1 இருக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ -2 இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல், ஒய் ஈக்குவல் டு 2ன்னு மாறும். கரெக்டாக? ஒய் ஈக்குவல் டு 2ன்னு மாறும். அதே மாதிரி நான் 3 எடுத்தேன் அப்படின்னா 3ன்னு வச்சுக்கிறேன். ஏன் சார் 2 எடுக்கலையே அப்படின்னா நம்ம இஷ்டம் தானே சொல்லிட்டோம், இதுனாலும் எடுத்துக்கலாம். 3ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், ஸோ 3 மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு -1. அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு +3 அனதர் சைடு மூவ் ஆச்சுன்னா -3. அப்போ -1 -3ன்னு இருக்கும். ஸோ மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ -4ன்னு இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், ஒய் ஈக்குவல்ஸ் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். கரெக்டாக? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஸோ 3x ப்ளஸ் 2y, சரி அதான் ஆல்ரெடி எழுதிட்டோம்ல, அது திரும்ப எழுதிக்கிட்டு டேரெக்டாக எக்ஸ் ஒய் மட்டும் கண்டுபிடிங்க. எக்ஸ் அண்டு ஒய் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதே மாதிரி தான் எக்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 0ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ 3x ப்ளஸ் 2y ஈக்குவல்ஸ் டு 12ன்னு இருக்குது. ஸோ 3 மல்டிப்ளை வித் 0, இந்த 0 தான் இருக்கும். எனிதிங் வித் மல்டிப்ளை வித் 0 0 தானே. அப்போ இந்த ஹோல் டர்மே 0 ஆயிரும். ப்ளஸ் 2y ஈக்குவல்ஸ் டு 12ன்னு இருக்குது. இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. கரெக்டாக 2y மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அனதர் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா டிவிஷன் ஆயிரும், டிவைட் ஆயிரும். அப்போ y ஈக்குவல்ஸ் டு 12 டிவைட் பை 2ன்னு இருக்கும். ஸோ 2 6 டைம்ஸ் 12. அப்போ y ஈக்குவல் டு என்னது, 6. கரெக்டாக y ஈக்குவல் டு 6. அதே மாதிரி இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எடுத்துட்டேன் அப்படின்னா 3 1s are 3 தான் இருக்கும். ப்ளஸ் 2y ஈக்குவல்ஸ் டு 12. அப்போ 2y ஈக்குவல்ஸ் டு +3 அந்த சைடு போச்சுன்னா -3 இருக்கும். ஸோ 12ல் 3 போயிடுச்சுன்னா 9. ஸோ 2y ஈக்குவல்ஸ் டு 9/2ன்னு வந்தால் டெசிமலில் வரும். கரெக்டாக? 9/2ன்னு வந்தால் டெசிமலில் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், 3 தேவையில்ல, வேறு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஏன்னா டெசிமலில் வருது. டெசிமலில் வந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக போட்டாகணும். வேணும்னா போட்டுக்கலாம். அப்படி எதுக்கு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே, இதே நம்மளுக்கு தெரியுது இல்லை, அப்போ கொஞ்சம் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் 2 போட்டுக்கிறேன். சரி, இப்போ நான் 2 போடுறேன் அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல 3xன்னு இருக்குமா, 3 2s வரும், 6ன்னு மாறுமா.
3 2 times 6. அப்போ 6 plus 2y equal to 12. அப்போ 2y equal to 6 plus 6 minus 6 மாறும். அப்போ 12 minus 6 வந்து என்னது? 12 minus 6 வந்து பார்த்தீங்கன்னா 6 தான். அப்போ y equals to 2 3 times 6 கரெக்டா? இப்போ y equal to 3. இப்போ x 2ன்னு எடுத்தால் y வந்து 3. ஸோ இதே மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? xy அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு ஒரு மார்க் பண்ணுவோம், செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு கிராஃபில் மார்க் பண்ணுவோம் கரெக்டா? ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிராஃப் வந்து இப்படி தான் கிடைக்கும். கிராஃப் வந்து நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்குமா? இப்படியே எக்ஸாக்டாக கிடைக்காது. உங்களுக்கு என்ன வேல்யூ எடுத்தீங்களோ அந்த வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் நான் எடுத்த வேல்யூ எடுக்கல, சப்போஸ் இதில் வேறு வேல்யூ இருக்குது அப்படின்னா இது வந்து சாம்பிள் கிராஃப் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி கிராஃபில் அப்படி மார்க் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அது வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி தான் கிடைக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இதுதானே எக்ஸ் ஆக்சிஸ் கரெக்டா? இதுதானே எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். அவங்க ட்ரையாங்கிள் எங்கே மார்க் பண்ண சொன்னாங்க? எக்ஸ் ஆக்சிஸில் வர மாதிரி மார்க் பண்ண சொன்னாங்க. அவங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட் இருக்கா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட் இருந்தாலே போதும் ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஏபிசின்னு சொல்லிட்டு ட்ரையாங்கிளில் 3 இருக்குமா? ட்ரையாங்கிளில் என்ன இருக்கும்? ஸோ ஏபிசின்னு சொல்லிட்டு ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் இருக்கும், 3 சைட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இதுதான் அந்த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு ட்ரையாங்கிளை மேக் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. அண்டு ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு கரெக்டாக. இங்கே நிறைய பாயிண்ட் இருக்குது, நம்ம எது கூட எடுத்துக்கலாம், இது கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அது பிரச்சனை இல்லை, எங்கே எடுக்கிறோமோ ஜஸ்ட் மார்க் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த பாருங்கள், எக்ஸில் வந்து 2, ஒயில் வந்து 3. ஸோ வந்து 2, 3ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 4 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 0. அப்போ 4, 0ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வர வேல்யூ அப்படி தான், -1ல் 0ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை மார்க் பண்ணால் முடிஞ்சிருச்சு 7th 1, அவ்வளோதான்.